வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஊடகப் போராளியாக தன்னை இணைத்துக் கொண்ட சோபனா என்ற இயற்பெயரை கொண்ட இசைப்பிரியாவின் தாயார் வேதரஞ்சினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இசைப்பிரியா தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளாக தொடருகின்ற ஊடகங்களில் அவர் தொடர்பாக வெளிவருகின்ற படங்கள், காணொளிகள், அவர் குறித்த விடயங்கள் அந்த குடும்பத்தை மிகவும் பாதித்திருப்பதாக அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக இப்பொழுது இசைப்பிரியாவை வைத்து ஒரு சினிமா படம் தயாரிப்பதற்கான முயற்சிகள் பெருமளவுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இசைப்பிரியாவை அல்லது இசைப்பிரியா போன்ற நூற்றுக்கணக்கான இசைப்பிரியாக்களை வியாபாரமாக மாற்ற வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை அவர்களுடைய குடும்பத்தினர் விடுக்க விரும்புகிறார்கள். அதற்காக globaltamilnews.net இணைந்து கொண்டார்கள். அந்த வகையில் இப்பொழுது உலகத் தமிழர்களை நோக்கி வேதரஞ்சினி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் உருக்கமான வேண்டுகோளை விடுக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்கள். எங்கள் குடும்ப உறுப்பினரான சோபனா என்ற சொந்த பெயரை கொண்ட இசைப்பிரியாவை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்ட ஒரு ஊடக போராளி. திருமணமானவர், ஒரு குழந்தையின் தாய். இறுதி வரை விடுதலை புலிகள் அமைப்பில் உறுப்பினராக இருந்து தன் தாய் மண்ணிலேயே சிங்கள ஏகாதிபத்திய அரசால் அழிக்கப்பட்டவர். அவரது மரணம், அதில் நிகழ்த்தப்பட்ட குற்றம் போர்க்குற்றமாக அறியப்பட்டு ஐநாவில் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கும் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாம் எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் நாம் தமிழ் மக்களுக்காக உரிமைகள், அதாவது எமக்கான உரிமைகள் எமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல ஈடு செய்ய முடியாத அர்ப்பணிப்புகளை தந்து அதற்காக காத்திருப்பவர்கள். ஆனால் அதற்காக தமிழர்களை வரம்பு மீறி நடப்பதை அனுமதிக்க முடியாது. இசைப்பிரியாவின் மரணம் நடந்து 5 வருடம் முடிவடைந்து விட்டது. இன்று வரை அவரது அரைகுறை ஆடைகளுடனான அல்லது அவையும் இல்லாத நிலையிலுமான புகைப்படங்களும் காணொளிகளும் தமிழ் சமூக வலைதளங்களிலும் செய்தி இணையதளங்களிலும் பேஸ்புக்களிலும் வலம் வருவது நிற்கவில்லை. எதை ஓபன் பண்ணினாலும் எமது விடுதலை போராட்டத்திற்காக தங்களை அர்ப்பணித்து இறுதி வரை அந்த மண்ணிலேயே நின்று மரணமடைந்த அந்த பெண்களினதும் ஆண்களினதும் நிர்வாண காட்சிகள் மறைக்கப்படாமலேயே தமிழ் இணையங்களுக்குள்ளேயே இதை பகிர்வதில் எங்களுக்கு அப்படி என்ன கிடைக்க போகிறது? அந்த காட்சிகளில் உள்ளவர்களது குடும்ப உறவுகளின் மனநிலைகளை நீங்கள் என்றும் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இதில் இருப்பது எனது அப்பாவா, எனது அம்மாவா, எனது சித்தியா என அவர்கள் குழந்தைகள் தமது குடும்பத்தாரை கேட்ட செய்திகள் உங்களுக்கு தெரியுமா? அந்த பிஞ்சு மனங்களின் ஏக்கங்களுக்கு உங்கள் பதில் என்ன? எங்களுக்காகவே தம்மை கொடுத்த அந்த ஆத்மாக்களுக்கு நாங்கள் செய்யும் மரியாதை இதுதானா? அவர்களது உயிர் தியாகங்களை ஏன் வியாபாரமாக்குகிறீர்கள்? ஒரு செய்தியை ஷேர் பண்ண முன்னர் அதன் விளைவையும் சிறிது சிந்தியுங்கள். எல்லாரது குடும்பத்தினர்களுக்கும் தமது கருத்தை வெளியிடும் வசதி கிடைக்கவில்லை. இல்லாவிட்டால் எல்லா குடும்பங்களும் உங்களிடம் இதைத்தான் கேட்பார்கள். இது மட்டுமின்றி தற்பொழுது தமிழ்நாட்டில் எமது போராட்டத்தின் வழியை திரைப்படமாக்கும், அதிலும் பணம் தேடும் பல முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதையும் தமிழக உறவுகளால் அவை முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டு வருவதையும் அறிகிறோம். அந்த வகையிலேயே இசைப்பிரியா என்று அழைக்கப்படும் எமது குடும்ப பெண்ணான சோபனாவின் வரலாறும் தன்னிச்சையாக படமாக்கப்பட்டு வருகிறது. இது எத்தனை தமிழ் உறவுகளுக்கு தெரியுமோ தெரியாது, குடும்பத்தினரான எமக்கு அண்மையில் தான் தெரியும். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரால் போர்க்களத்தில் ஒரு பூ என்ற பெயரில் இந்த படம் எடுக்கப்பட்டு வருகிறது. எமது வீட்டு பெண்ணின் வரலாறு, எமது குடும்பத்தின் வரலாறு, தியாகம் கர்நாடகாவில் இருக்கும் கணேசனுக்கு எப்படி தெரியும்? ஊடகங்களில் வரும் ஊகங்களை வைத்து கொண்டு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கதையாக்கி படமாக்க முடியுமா? அந்த படத்தின் விளம்பரங்களை பார்த்தாலே அவர் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் தெளிவாக புரியும். வியாபார நோக்கிலான இந்த பட வெளியீட்டை நாம் என்றுமே அனுமதிக்க மாட்டோம்.
நாம் நேரடியாக கணேசனுடன் தொடர்பு கொண்டு கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இப்பட தொடர்பான நிகழ்வுகளை நடாத்த கணேசன் சென்றபோது உறவினர்கள், நலன் விரும்பிகள் மூலம் தொடர்பு கொண்டும் நாம் பேசினோம். இந்த திரைப்படம் வெளிவர அனுமதிக்க மாட்டோம் என தெளிவாக கூறி வந்துள்ளோம். ஆனால் அவர் இவை எதையுமே பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், நான் செய்வதை செய்யும் போக்கிலேயே நடந்து கொள்கிறார். படத்திற்கான இசை வெளியீடு முடிவடைந்துள்ளது. அண்மையில் லண்டனில் கூட இசை வெளியீடு செய்ய முற்பட்டிருந்தார். பின்னர் அமைப்பாளர்களிடம் தொடர்பு கொண்டு இதனை நிறுத்தினோம். அவர் தன்னை தமிழ் உணர்வாளன் எனவும் தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவே இந்த படத்தை எடுப்பதாகவும் முதலில் சொன்னார். பின்னர் பிரான்சில் பேசும்போது 1.5 கோடி தந்தால் படம் எடுப்பதையே நிறுத்துவதாக சொன்னார். அவரது தமிழ் உணர்வின் விலையை நாம் உணர முடிகிறது. கணேசன் போன்ற சிந்தனை கொண்ட தமிழ் உணர்வாளர்களுக்கு நாம் தயவாக சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், இலங்கையிலே எம் தமிழ் உணர்வுகள் மத்தியிலே எத்தனையோ இசைப்பிரியாக்களும் பாலச்சந்திரன்களும் பிரபாகரன்களும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விடுதலை போராட்டத்தை கேலி செய்தவர்களும் வேடிக்கை பார்த்தவர்களும் கூட இன்று அதன் விலையை உணர்ந்து நிற்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் வரை அவர்களுடன் சென்றவர்கள் நாம். எங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் வரைவிலக்கணம் தராதீர்கள். எம் தமிழ் உறவுகளையும் எமது அரசியல் பிரதிநிதிகளையும் இசைப்பிரியா குடும்பத்தின் நாம் தயவுடன் கேட்டுக்கொள்வது, இசைப்பிரியா தொடர்பாக வெளிவர இருக்கும் இந்த படத்தை தடுத்து நிறுத்துங்கள். தமிழக உறவுகளே எம் மனவலியை புரிந்து கொள்ளுங்கள். பெண்கள் உரிமைகளை முன்னெடுக்கும் அமைப்புகளையும் தமிழ் மக்கள் உரிமைக்காக போராடும் புலம்பெயர் அமைப்புகளையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திரைப்படத்தையும் இசைப்பிரியா போன்ற பெண் போராளிகள் பொதுமக்களது ஆடையற்ற நிலையிலான புகைப்படங்களையும் காணொளிகளையும் வியாபார நோக்குக்காக இணைய வலைத்தளங்களிலும் பேஸ்புக்கிலும் செய்தி ஊடகங்களிலும் வெளிவருவதை தடுக்க முன்வாருங்கள். அனைவரும் இணைந்து இதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். விடுதலைக்காக விதையான ஆத்மாக்களுக்கு இதன் மூலம் மரியாதை செலுத்துவோமாக. நன்றி, வணக்கம். இதுவரை சோபனா என்ற இசைப்பிரியாவின் தாயார் வேதரஞ்சினி அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். அந்த வேண்டுகோள்களை உலகத் தமிழர்கள், நலன் விரும்பிகள், உணர்வாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறார்கள். நன்றி.